வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சோடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். 2025 வருஷத்துக்கான சனி பயிற்சி பலன்களை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சனி மேஷ ராசிலேருந்து 29/3/2025 அன்னைக்கு மீன ராசிக்கு போய் அங்கே 2.25 வருஷம் 3/6/2027 வரலும் சஞ்சரிக்கிறார். அவர் ட்ராவல் பண்ணுற நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரம் என்னன்னா, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம். குரு சாரம், சனி சாரம், புதன் சாரம். அதனால இந்த பெயர்ச்சி ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. இது குரு வீடாகவும் இருக்கு. சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில் இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. 30 வயது வரை மங்குச்சனி, 30லேருந்து 60 வரையிலும் பொங்குச்சனி, 60லேருந்து 90 வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி. சனி நேர்மை, நியாயம், நீதி, உழைப்பு, தர்ம சிந்தனை, தெய்வ சிந்தனை, பரோபகாரம், தானம், தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது. பொய், ஏமாற்றுதல், சுயநலம், சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார். இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 சனி பயிற்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு 7 கண்டகச்சனியாக இருந்து உடல்நிலையில் கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் 8ஆம் இடமான மீனத்திற்கு வருகிறார். 8 என்பது விபத்து, ஆபத்து, தடை, தாமதம் என பல வகையிலும் தொல்லை கொடுக்கும் ஒரு ஸ்தானம். தொழில் வகையில் இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்காமல் இருக்கும் வேலை தொழிலை கஷ்டமோ நஷ்டமோ இழுத்து பிடித்து கொள்ளவும், கணவன் மனைவி உறவில் புரிதலுடன் ஒருவர் சொல்வதை மற்றவர் கேட்டு 3வது மனிதர் தலையீட்டை தவிர்த்து பொறுமையாக அமைதியாக இருக்க கணவன் மனைவி உறவு பிளவுபடாது. காதல் உறவுகள் பிரேக்கப் ஆகும் சான்சஸ் உண்டு. பொருளாதாரத்திலும் இரக்கம் ஏற்படாமல் இருக்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கடன் கொடுப்பது, சிட்ஃபண்ட் விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருப்பதே நன்மை தரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து டிராஃபிக் ரூல் ஃபாலோ செய்து ஓட்டவும். எதிரில் பின்புறம் ஓவர்டேக் செய்பவர்களால் பிரச்சனை வரலாம். 8 என்பதால் ரிவர்ஸ் எடுக்கும்போது கவனம் தேவை. இருட்டில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்கவும். பொறுமை, அமைதி, இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, தியானம், தான தர்மங்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனையை குறைக்கும். சனி பார்வை 2ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான தனுசு, 10ஆம் இடமான ரிஷபத்தில் விழுவதால் குடும்ப நிம்மதிக்காக விட்டு கொடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துப்போவது நன்மை. குழந்தைகள் வகையில் கவனம் தேவை. மன நிம்மதி கெட வாய்ப்புண்டு. தொழில் வேலை விஷயத்தில் மாற்றம் நன்மை தராது. நீச்சல் போட்டி, ட்ரக்கிங் போன்றவற்றை தவிர்ப்பது நன்மை தரும். எனவே நீங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க அஷ்டமத்து சனியை சமர விநாயகர் வழிபாட்டால் நல்லபடியாக ஓட்ட முடியும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.